அதனால் நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய யோக்கியம் கிடையாது. அவங்கவுங்க பார்த்து ஒருத்தரை திருடணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. இருந்தாலும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு என் மேலே பாசம் வச்சிருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாதவங்களாக கூட இருக்கட்டும், தயவுசெய்து குடியை மறந்துடுங்க. இல்லைன்னு வச்சுங்க, என்ன மாதிரி தாங்க நீங்களும் ஹாஸ்பிட்டலும் டைமாக சுற்றி நிறுவணும். நல்லா இருக்கும்போது 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 40 ஃப்ரெண்ட்ஸு கூட வீட்டை தேடி வருவோம். நான் படிக்காக இருக்கேன், இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்டும் என்னை பார்க்கல. யூடியூப் சேனல்காரங்க தான் அடிக்கடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு போய் அதை போட்டு காப்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ஒருத்தவங்க கூட சொல்லிக்கிற மாதிரி பார்க்கல. என் அண்ணன் தம்பிங்க, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபோட ஃபேமிலி. குடி தான். நான் குடித்தவன்னா யோக்கியம் கிடையாது. பயமாக தண்ணி அடித்தேன் ஒரு டைமில். பிஜிலி மிஷின் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு பப்ளிக்காக நான் ஒன் ஷாப்பு போகிறதோ வர்றதோ அதை விட்டேன். நான் நியூ இயருக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு போய் தண்ணி அடிக்கிறது விட்டு. அப்போ பண்ண தப்பு தான் இப்போ வேலை காமி. அது விட்டுன்னு போய் ஓமந்தூரில் என்னன்னா கல்லீரல் டேமேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே போக முடியாதுன்னு இவர் வந்துட்டார் மாதிரி. ஏதோ போய் சொல்லிட்டு வந்துட்டோம். முன்னாடி அட்மிட்ன்றாங்க, பயமாக இருக்குது, எதனா பண்ணிடுறேன். போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு பண்ணால் அங்கே போய் அட்மிட் ஆகணும் தான் தெரியுது. மஞ்சக்காமலை வேறு இருக்குது உடம்புல அப்படின்ட்டு. மஞ்சக்காமலை கலந்துடுச்சுமா, ஆனால் ரத்தத்தில் கலக்கலை அப்படின்னாங்க. இல்லை டாக்டர், அவங்க பல்லு விளக்கும் போது பிளட்டாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்டர்ஸ்கோப் மூலயமா அது வாய் வழியாக எடுக்கணும்னு அங்கே 10 நாள் அட்மிட் ஆகிருந்தோம் ஓமந்தூரில். அந்த இது ஜிஹெச்சில் தான் இருக்குது அதனுடைய ஸ்கீமு. நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகணுன்ட்டு 2வது டவர் 200 போகணும். 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு ஓபி சீட்லாம் போட்டு அங்கே டாக்டர்லாம் பார்த்து 10 நாள் அட்மிட் ஆகி பார்த்தோம், நல்லாச்சு. இது என்னன்னா கல்லீரல் போனதுனால மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வருமா. நீ என்ன தான் குடிக்கலினாலும் இது தான் ஆகுமா. அது வேறு கல்லீரல் வச்சாதான் அதுவும் கல்லீரல் வைக்கிறவங்களுக்கு பாடி நல்ல இதுவாக இருந்தால் அவங்க வைக்கிறதும் உங்களுதும் கரெக்டாக இருந்தாலும் அது பொருந்துமா, இல்லைன்னா செட் ஆகுது. அதுவும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிடுறேன். நீ கல்லீரல் வச்சாதான் பழைப்பேன்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு நீ சொன்னியே, ஏன் பழைக்கல எங்கள் கிட்ட கேட்கக்கூடாது. அது கூட இப்போ டைம் இல்லைம்மா, 6 மாதம் ஆகும். இப்போ 25 நாள் அட்மிட் ஆகிருந்தோம். கல்லீரல் வைக்கல, அவசரப்படாதீங்க, இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நல்லா நல்ல உடம்புலாம் ஆகாரத்தோடு வந்தீங்கன்னா வேறு கல்லீரல் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணால் ஓகே. அது கூட 20-30% தான். வானா புள்ள ஜில்ல அப்போ தெரியலைங்கண்ணா. அவர் இப்போ அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கும் போது தான் அவர் அப்போ இவர் படுத்த படிக்கையாக இருக்கும்போது தான் நீ அப்போ சொன்னியே. எல்லாரும் சொன்னாங்க, நடிகர்கள்லாம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த விக்னேஷ் சிவனா நான் சொன்னேன், எல்லாருமே சொன்னார், நம்ம கேட்கல. லாஸ்ட்டாக குடிச்சாங்களா? அந்த 4 மாசமா இவர் வீட்லயே தானே இருக்காரு. சும்மா போய்கிட்டு வந்துட்டு சும்மா வருவார், அவ்வளவுதான். வீட்லயே தான் பாக்குறீங்களே.